சார் தேர்தல் வாக்குறுதியில விஜய் சொன்னாரு, நான் ரூ. 2500 குடுப்பேன் அப்படின்ற மாரி ஒரு வாக்குறுதிய குடுத்திருந்தாரு. ஆனா, இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து நீங்க பார்த்துருக்கேன் வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. சோசியல் மீடியா நெறைய வைரலா போயிட்டுருக்கு. அண்ணன் நீங்க வந்து ரூ. 2500லாம் தர வேண்டாம். 6 சிலிண்டர்லாம் நீங்க குடுக்க வேண்டாம். நீங்க நல்லா சாப்பிட்டு நல்லா நல்லா ஆட்சி பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் பேசுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி நெறைய இடத்துல சோசியல் மீடியால வேகமா பரவுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க யாரு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுறாய்ங்க. பார்த்தீங்கன்னா, அவங்க தாவேக்கா ஆதரவாளர்களா இருக்காங்க. ஸோ இந்த அரசியல் என்ன சார் பண்ணுவாங்க? என்ன நெனைக்கிறாங்க? என்ன பண்ண இல்லை, நெனைக்கிறாங்க? அவங்க சோஷியல் மீடியா மூலியமாக வளர்ந்து வந்தவங்க. இப்போ எல்லாத்துலேயும் அங்கேயே ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கலை யதார்த்தம்னு ஒன்று. 1,30,00,000 பேருக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க. 2 வருஷம் வாங்கிட்டு இருக்காங்க. அதை வாங்கி எத்தனை பேருடைய வாழ்வாதாரம் இருக்குது? அதை வாங்கி தான் அவங்க மருந்து மாத்திரை வாங்குறவங்களா இருப்போம். அதை வாங்கி தான் அவங்களுடைய சாப்பாடாக இருக்கும். அதுதான் அவங்களுடைய கையிலுடைய முக்கியமான செலவுகளாக இருக்கும். சீட்டு போட்டிருப்பாங்க. அவங்க வேறு ஏதாவது முக்கியமான மருந்து மாத்திரைகள் செலவு ஏதாவது செலவு வச்சுருப்பாங்க. இப்போ அதை வந்து விஜய் வந்து 2,500 அப்படிங்கிற போது அது வந்து இப்போ அடுத்த ஆட்சி வந்துருச்சுல, நமக்கு 2,500 கிடைக்காதுன்னா அவங்களுக்கு ஒரு ஆசை ஆட்டோமேட்டிக்காக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ அதெல்லாம் வந்து ஒரு எதிர்பார்ப்பு தான். அது இவங்க ஒரு மிடில் கிளாஸாக இருக்கலாம், அப்பர் மிடில் கிளாஸாக இருக்கலாம், அவங்களுக்கு அந்த பணம் தேவையில்லாமல் இருக்கலாம். அதுவே வாழ்வாதாரமாக கொண்டு வாழக்கூடியவங்களுக்கு அது தேவை தானே.